வணக்கம் நண்பர்களே. இந்த பாகிஸ்தான்காரனுக்கு கை சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது உங்களுக்கு. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது எப்படின்னு பாகிஸ்தான்காரன் தான் போய் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பகல்காம் தாக்குதல்லையே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாயை விட்டதுனால தான் எவ்வளோ பெரிய அடி வாங்கினாங்க. அவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொண்டாங்க. அதில் ஒரு பெண் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கணவரை கொண்டுட்டீங்க, என்னையும் கொள்ளுங்கன்னு சொன்னப்போ அந்த தீவிரவாதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னை உயிரோடு விடுறோம், போய் மோடிக்கிட்ட சொல்லு, மோடி தலைமையில் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தான் விரட்டி அனுப்பிச்சி விட்டான். அது வந்து மோடிக்கு போய் கிடைச்சது அந்த செய்தி. அதனால தான் என்ன பண்ணார்னா, ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு பெண்களுடைய குங்குமத்தை மையமாக வச்சு பெண் கமாண்டர் தலைமையில் தான் அந்த ஆப்ரேஷனே பண்ணாங்க. பாகிஸ்தான்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பா ஒரு 100 தீவிரவாதிகளை கொண்டு குமிச்சாங்க. இது வரைக்கும் பாகிஸ்தான் உள்ளே போய் அடித்ததே கிடையாது. மோடி அடித்த அடி. ஏன்னா மோடிக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இப்போ திரும்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லஷ்கர் இ தொய்பா கிளை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து சைபுல்லா என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் வந்து பகல்காம் மாதிரி ஒரு தாக்குதலை வந்து நடத்த போகிறோம், மோடிக்கு நாங்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுறோம், நாங்கள் பாகிஸ்தான் தளபதி அசீம் முனிகிட்ட போய் கேட்டுக்கிறோம், மோடிக்கு இன்னும் கொழுப்பு அடங்கலை, மீண்டும் அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு வாய்க்குழுப்பாக பேசியிருக்கிறான். ஏற்கனவே நீங்கள் ஒரு தீவிரவாதி வாய் விட்டதுனால தான் 100 பேர் செத்தீங்க. பாகிஸ்தானுக்குள்ளே போய் அடித்த அடியில் 4000 கோடி லாஸ் ஆச்சு. மீண்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து மோடிக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கான், நாங்கள் இன்னொரு பகல்காம் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் வாய் கொழுப்பு தானே சொல்கிறது. அதனால தான் சொல்கிறோம், பாகிஸ்தானுக்காரன் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க போகிறான். ஏற்கனவே நம்ம இந்திய இராணுவ தளபதி சொல்லியிருக்காரு, மீண்டும் தீவிரவாதம் தலை தூக்குனா பாகிஸ்தான்ற நாடே உலக வரைபடத்தில் இருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அதான் நடக்க போகுது. பாகிஸ்தான் வந்து துண்டு துண்டாக உடைக்க போகிறாங்க இந்தியா. நேரடியாக மோடிக்கு விட்ட சவால், மோடி என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். அடுத்த போது சந்திப்போம். நன்றி.